இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 19ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பர்லாம் மற்றும் ஜோசபாத் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த இரண்டு புனிதர்களும் திருச்சபையுடைய வரலாற்றில் 4வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதர்கள். அந்தியோக்கிய நகரத்துல வாழ்ந்ததாக இவரை பற்றி கூறுகிறார்கள். வேத கலாபனையின் பொழுது இவர்கள் இருவரும் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார்கள் என்று தான் இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அதுவும் குறிப்பாக புனித பர்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில அங்கிருந்த சிலைகளுக்கு இவர் வழிபாடு செய்வதற்காகவும் தூபம் காட்டுவதற்காகவும் இவருடைய 2 கரங்களிலும் சாம்பிராணியை வைத்து அந்த சிலைக்கு முன்பாக இவரை அழைத்து சென்று இவருடைய கைகள் 2க்கும் கீழே நெருப்பை மூட்டுகிறார்கள். அதாவது அந்த நெருப்பினுடைய வேதனை தாங்க முடியாமல் கையில் இருக்கிற அந்த சாம்பிராணியை தனக்கு முன்னால் இருக்கிற அந்த சிலைக்கு அவர் போட்டு விடுவார் என்கிற நோக்கத்தோடு கை 2ம் முற்றிலுமாக எரிந்த பிறகு கூட தன்னுடைய கைகளில் இருந்த சாம்பிராணியை தவறுதலாக கூட அவருக்கு முன்னிருந்த சிலைகளுக்கு போட்டு அவர் வழிபடவில்லை என்று தான் வரலாற்றில் இவரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பிறகு இவர் தலை துண்டிக்கப்பட்டு மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்று தான் வரலாற்றில் இவரை பற்றின குறிப்பு இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, விசுவாசத்தை காத்து கொள்வதற்காகவும் இயேசுவை தாங்கள் எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதற்காகவும் உயிரையே மாய்த்து கொண்ட இந்த மறைசாட்சிகள் தான் நம்முடைய விசுவாசத்தினுடைய வேர்கள் என்று சொல்லலாம். நாமும் இவர்களைப் போல விசுவாசத்தில் உறுதியாய் நின்றிட இறைவனுடைய அருளை மன்றாடி செவிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 10 பணியாளர்களுக்கு மினாக்களை கொடுத்து வெகு தொலைவுக்கு அரசு உரிமை பெற்று சென்ற ஒரு அரசனை பற்றின ஒரு உவமைத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசன் அரசு உரிமை பெறுவதற்காக வெகு தொலைவுக்கு செல்கிறான். திரும்ப வருகிற வரையில தன்னுடைய பணியாளர்கள் 10 பேரை அழைத்து அவர்களுக்கு மினாக்களை அவன் அழித்து விட்டு செல்கிறான். மினாக்கள் என்பது பணத்திற்கு சமமானது என்று சொல்லுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, அரசன் திரும்பி அந்த மினாக்களை பற்றின கணக்கை கேட்ட பொழுது 10 மினாக்களை பெற்ற ஒருவன் மீண்டும் 10 மினாக்களை அவன் சேர்த்திருக்கிறான், ஈட்டி இருக்கிறான். அவனுக்கு வெகுமதி கொடுக்கப்படுகிறது. 3 மினாக்களை பெற்ற ஒருவன் மேலும் 3 மினாக்களை அவரிடத்துல தான் ஈட்டியதாக கொண்டு வருகிறான். அவனுக்கும் வெகுமதி கொடுக்கப்படுகிறது. 1 மினாவை பெற்ற ஒருவர் இவரை பார்த்து, ஐயா, நீர் வைக்காத இடத்தில் எடுப்பவர், விதைக்காத இடத்துல அறுவடை செய்பவர், ஆகவே நீர் கண்டிப்பு உள்ளவர் என்று தெரிந்து உம்முடைய மினாவை நான் ஒரு இடத்துல புதைத்து வைத்திருந்தேன், இதோ அந்த மினா அப்படி என்று எந்தவித உழைப்பையும் போடாமல் அவர் கொடுத்த மினாவை திருப்பி கொடுத்த அந்த பணியாளருக்குத்தான் இன்றைக்கு தண்டனை. அவரிடமிருந்து அந்த மினாவை பறித்து உள்ளவரிடத்துல கொடுக்கவும் ஆணையிடுகிறான் அரசன். அன்புமிக்கவர்களே, இந்த மினாக்களை பற்றின இந்த உவமையை நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது இறைவன் நமக்கு அழகாக இந்த வாழ்வை பரிசாக கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய பரிசு. 2வது, இறைவன் இந்த உலகத்தில் உள்ள இயற்கையும் அனைத்து வளங்களையும் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். 2வது மிகப்பெரிய ஒரு பரிசு. 3வது என்பது இந்த மனித வாழ்க்கையில பல்வேறு திறமைகளையும் ஞானத்தையும் இறைவன் கொடுத்திருக்கிறார். இத்துணை பரிசுகளையும் இத்துணை மினாக்களையும் பெற்றிருக்கிற நாம் ஆண்டவருக்கு எதை திருப்பி தருகிறோம் என்பதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு வாழ்வாக இருக்கிறதா அல்லது ஆண்டவருக்கு வெறுப்பை தருகிற ஒரு வாழ்வாக இருக்கிறதா என்பதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. அன்பு உறவுகளே, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், லைஃப் இஸ் காட்ஸ் கிஃப்ட் டு அஸ் அண்ட் வாட் வி டூ வித் திஸ் லைஃப் இஸ் ஆர் கிஃப்ட் டு காட் என்று சொல்வார்கள். இந்த வாழ்க்கையில இறைவன் கொடுத்திருக்கிற வரங்கள் எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்த கொடை. இந்த வாழ்வை வைத்து நாம் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்து தான் இறைவனுக்கு நம்ம என்ன கொடையை கொடுக்கிறோம் என்பது அமையும் என்று சொல்வார்கள். இந்த உலகத்துல படித்தவர்கள், ஞானமிக்கவர்கள் இன்றைக்கு கொடூரர்களாகவும் கொலை செய்பவர்களாகவும் மக்களை அழித்து ஒழிப்பவர்களாகவும் போர்களை ஏற்படுத்துபவர்களாகவும் வன்முறையை தூண்டுபவர்களாகவும் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்துல சாதாரணமானவர்கள், எளியவர்கள், மனித நேயத்தை பெணுகிறவர்களாக, இயற்கையை காப்பவர்களாக இன்றைக்கு உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைவன் நம்மிடம் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, உனக்கு இந்த உலகத்தையும் உயிரையும் ஞானத்தையும் வளத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறேனே, அதை வைத்து இந்த உலகத்தை இறைவனோடு சேர்ந்து அழகிய உலகமாக உருவாக்குகிறாயா அல்லது இந்த பூ உலகை உன்னுடைய மனித அறிவால் அழித்து கொண்டிருக்கிறாயா என்பதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்வையும் வளத்தையும்
ஞானத்தையும் பயன்படுத்தி இறைவனுக்கு புகழை சேர்க்கவும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவிடவும் இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.